அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எமது வாராந்த ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5வது துணை தலைப்பாகிய பாபு தர்கீபி ஃபி மகாரிமில் அஹ்லாக், நட்பண்புகளை ஆர்வமூட்டல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய 12வது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال وما زاد الله عبدا بعفو إلا عزا وما تواضع أحد لله إلا رفعه الله أخرجه مسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மா நகஸத் ஸதகத்துன் மின் மால், எந்த தர்மமும் எந்த பணத்தையும் குறைக்காது, எந்த தர்மமும் எந்த பணத்தையும் குறைக்காது. வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா, அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு அவன் பணிந்து நடப்பதன் மூலம் கண்ணியத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் அதிகரிப்பதில்லை. அதாவது மன்னிப்பதன் மூலம், ஒரு அடியான் மற்றவர்களை மன்னிப்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கண்ணியத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் அதிகரிப்பதில்லை. வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடந்தால் அவனை அல்லாஹ் உயர்த்துவான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் அவர்களை பற்றி, அந்த சிறந்த சஹாபியை பற்றி பார்த்திருக்கின்றோம். அவர்கள் புனைப்பெயரை கொண்டு அறிமுகமானவர். அவருடைய இயற்பெயர் அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் அத்-தௌசி. 30க்கு மேற்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த பெயர் தான் வலுவுடைய பெயராக இருக்கின்றது. அதே போன்று தன்னுடைய 28வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு. இஸ்லாத்திற்காக பல்வேறுபட்ட சேவைகளை செய்தவர். வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தவர். பசியின் காரணமாக அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதரின் மஸ்ஜிதில் மயக்கம் போட்டு விழக்கூடியவர். மக்கள் பைத்தியகாரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வறுமையால் பாதிக்கப்பட்டவர். ஹதீஸ் துறைக்கு மிக பெரும் சேவை செய்தவர். அதே போன்று பேணுதல், இபாதத், இஸ்லாத்தை கடைபிடிப்பதில் ஆர்வம் கூடிய ஒரு சஹாபியாகவும் இவர்கள் காணப்பட்டார்கள். அதே நேரம் ஆட்சியாளர்கள் தவறுவிட்டாலும் அதை தைரியமாக சுட்டி காட்டக்கூடிய அந்த தெம்புடைய ஒரு சஹாபியாகவும் இவர்கள் காணப்பட்டார்கள். வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தாலும் இஸ்லாத்திற்கு முரணாக ஆட்சியாளர்கள் நடந்து கொண்டாலும் அதை தைரியமாக சுட்டி காட்டக்கூடியவராக இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடைபெற்ற ஃபித்னாக்களில் கலந்து கொள்ளவில்லை. அதனால்தான் ஜமல் யுத்தம், சிஃபின் போர்க்களங்களை இவர்கள் சந்திக்கவில்லை. அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. அதிகமான சஹாபாக்கள் அந்த போர்க்களங்களை புறக்கணித்த வரலாறு எங்களுக்கு தெரியும். எனவே ஹதீஸ் துறைக்கு மிக பெரும் பங்காற்றியவர். 5374 ஹதீஸ்களை இவர்கள் ரிவாயத் செய்திருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 57ஆம் ஆண்டு தன்னுடைய 78வது வயதில் மதீனாவில் இவர்கள் மரணித்தார்கள். இந்த சஹாபிதான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே 3 முக்கியமான வழிகாட்டலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் பல நற்செய்திகளையும் பல வாக்குறுதிகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும். முதலாவது வாசகத்தை பாருங்கள். மா நகஸத் ஸதகத்துன் மின் மால், எந்த தர்மமும் எந்த பணத்தையும் குறைக்காது. நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் எமது பொருளாதாரத்தை குறைக்காது. ஏனென்றால் இஸ்லாமிய அறிஞர்கள் 2 காரணங்களை சொல்லுகின்றார்கள். ஏன் எமது தர்மம், நாம் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், நாம் செய்யக்கூடிய உதவிகள், நாம் வழங்கக்கூடிய பொருளாதார அன்பளிப்புகள் ஏன் எமது பொருளாதாரத்தை குறைக்காது? என்ன காரணம்? இஸ்லாமிய அறிஞர்கள்
இரண்டு காரணங்களை குறிப்பிடுகின்றார்கள். முதலாவது காரணம், அல்லாஹ் தஆலா தர்மத்தின் மூலம் பணத்தை பரிசுத்தப்படுத்துகின்றான். அந்த பணத்தில், பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். மனிதன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவன் எப்படி சம்பாதித்தாலும் சரி, ஹலாலான வழியில் பேணுதலாக அவன் சம்பாதித்தாலும் சரி, அந்த பணத்தில் நலவும் இருக்கின்றது, கெடுதியும் இருக்கின்றது. நாம் ஜக்காத்து கொடுத்தால், அந்த பணத்திற்கு கணக்கு பார்த்து ஜக்காத்தை நிறைவேற்றினால், அல்லது அதிலிருந்து ஒரு பகுதியை சதக்காவாக கொடுத்தால், அல்லாஹ் தஆலா அந்த பணத்தில் இருக்கக்கூடிய தீங்கை அகற்றி அந்த பணத்தில் இருக்கக்கூடிய நலவை மாத்திரம் தொடர்ந்தும் அப்படியே எஞ்சி இருக்க செய்வான். எனவே அல்லாஹ் தஆலா இந்த தர்மத்தின் ஊடாக எமது பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்தி அதிலே பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். எனவே பொருளாதாரம் குறையாது. இரண்டாவது காரணம், அல்லாஹ் தஆலா நாம் அவனுக்காக எமது பொருளாதாரத்தை, எமது பணத்தை செலவு செய்தால், தர்மம் செய்தால், சதக்கா கொடுத்தால், நாம் கொடுத்ததற்கு பகரமாக கொடுத்ததை விட சிறந்ததை அவன் எங்களுக்கு தருகின்றான். சுப்ஹானல்லாஹ். நாம் எதை கொடுக்கின்றோமோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் தஆலா கொடுத்ததற்கு பகரமாக எங்களுக்கு தருகின்றான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா தலஅத் ஷம்சுன் இல்லா வஜம்பதைஹா மலகானி யுனாதியானி. சூரியனுக்கு இரண்டு பக்கங்களிலும் இரண்டு மலக்குகள் பின்வருமாறு அழைக்காமல் சூரியன் உதிக்காது. நபி அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதித்தால் அந்த சூரியனுக்கு இரண்டு பக்கங்களிலும் இரண்டு மலக்குகள் இருந்து பின்வருமாறு அழைக்கின்றார்களாம். அதில் ஒருவர் சொல்லுவாராம், அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு, யார் கொடுக்கின்றானோ, யார் உன்னுடைய வழியில் செலவு செய்கின்றானோ, யார் சதக்கா செய்கின்றானோ, அந்த மனிதனுக்கு நீ அதற்கு பகரமாக கொடு என்று மலக்கு கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு துஆ செய்கின்றார். இரண்டாவது மலக்கு இப்படி சொல்லுகின்றாராம், அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. யா அல்லாஹ், யார் கொடுக்காமல் அப்படியே பிடித்து வைத்திருக்கின்றாரோ, கொடுக்காமல் தன்னோடு கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றாரோ, அவருடைய பொருளாதாரத்திற்கு அழிவை கொடு என்று மலக்கு பிரார்த்தனை செய்கின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு பகரமாக கொடுத்ததை விட சிறந்ததை வழங்குவாயாக என்று மலக்கு பிரார்த்தனை செய்கின்ற அளவுக்கு கொடுப்பது சிறந்தது. மலக்குமார்களுடைய பிரார்த்தனை, லா யாசூனல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன். மனிதர்களுக்கும் மலக்குகளுக்கும் இடையிலான வித்தியாசம், ஒரு பொழுதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத சமூகம். ஏவப்பட்டதை மாத்திரமே செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறே செய்யாதவர்கள், பாவமே செய்யாதவர்கள். அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி? யா அல்லாஹ், யார் கொடுக்கின்றானோ அந்த மனிதனுக்கு கொடுத்ததற்கு பகரமாக நீ கொடு என்று மலக்கு துஆ செய்கின்றார் என்றால், கொடுப்பது சாதாரண காரியம் கிடையாது. எனவே ஒரு பொழுதும் எமது பொருளாதாரம் குறையாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் அதிகரிப்பு என்பது இரண்டு விதத்தில் வரும். ஒன்று, எமது பொருளாதாரம் அதிகரிக்கும். நாம் கொடுத்தால் அதற்கு பகரமாக அல்லாஹ் தரக்கூடியது கொடுத்ததை விட இரட்டிப்பாக பன்மடங்காக இருக்கும். அல்லது நாம் கொடுத்து விட்டு எஞ்சி இருக்கக்கூடிய பணத்தில் அல்லாஹ் செய்யக்கூடிய பரக்கத் இருக்கின்றதே, அதை விட பன்மடங்கு கொடுக்காத பணம் இருந்தாலும் இந்த பணத்தால் நாம் செய்யக்கூடிய வேலையை அதனால் செய்ய முடியாது. பரக்கத், இதற்கு பேர் தான் பரக்கத் என்பது. அது புலன்களுக்கு தென்படாது, கண்ணால் பரக்கத்தை பார்க்க முடியாது. ஆனால் அந்த பணத்தால் நாம் செய்யக்கூடிய வேலைகள், சுப்ஹானல்லாஹ், சில நேரம் நாங்கள் யோசிப்போம், இந்த சொற்ப பணத்தால் தான் நான் இவ்வளவு வேலைகளை செய்தேன் என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். எனவே அல்லாஹ்வுடைய அதிகரிப்பு என்பது பணம் அதிகரிக்கும் அல்லது இருக்கக்கூடிய பணத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவான். இந்த இரண்டு வடிவத்தில் அல்லாஹ்வுடைய அதிகரிப்பு எமது பொருளாதாரத்திலே ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, சவுதி அரேபியாவை சேர்ந்த மிகப்பெரியதோர் வியாபாரி, அவர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். ஷேக் பின்பாஸுடைய காலத்தில் முஃப்தி, அதாவது சவுதி அரேபியாவுடைய முன்னைய நாள் முஃப்தி ஷேக் அப்துல் அசீஸ் பின் பாஸ் ரஹ்மஹுல்லாஹ்,
அவர்களிடத்திலே இந்த வியாபாரி அடிக்கடி பொருளாதாரத்தை வந்து கொடுப்பார். அதாவது ஏழைகளுக்கு, தகுதியானவர்களுக்கு நீங்கள் பார்த்து கொடுங்கள் என்று அவரிடத்திலே பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாராம். அவர் சொல்லுகின்றார், நான் எப்போதெல்லாம் ஷேக் பின்பாஸிடத்திலே கொண்டு வந்து பணத்தை கொடுத்தாலும் 4 நாட்களுக்குள் கொடுத்ததை விட பன்மடங்கு அல்லாஹ் எனக்கு தருவான். அனுபவத்தை சொல்லுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, அனுபவம் கொடுத்தவருக்குத்தான் அதில இருக்கக்கூடிய இன்பத்தை உணர முடியும். யாரெல்லாம் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு ஊற்றெடுக்கும். அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முக்கியமான சவுதி அரேபியாவுடைய வியாபாரி சொல்லக்கூடிய வாக்கு மூலம் அனுபவத்தை சொல்லுகிறார். நான் எப்போதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கின்றேனோ கொடுத்து 4 நாட்களுக்குள் அதை விட பன்மடங்கு எனக்கு வந்து சேரும். எனவே கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் ஒருபொழுதும் குறைவடையாது என்பது இந்த ஹதீஸினூடாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே கொடுப்பதால் ஒரு பொழுதும் பணம் குறையாது. கொடுக்காமல் இறுக்கி பிடித்தால் தான் அது குறைவடையும். அல்லாஹ் தஆலா இதனைத்தான் கூறுகின்றான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு, வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. நீங்கள் எந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் அதற்கு பகரமாக அவன் உங்களுக்கு தந்தே தீருவான். அல் குர்ஆனுடைய வாக்குறுதி. அன்புள்ள சகோதரர்களே, கொடுக்கும் பொழுது எமது எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நிச்சயமாக இதற்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு தருவான். நம்பிக்கையோடு கொடுக்கக்கூடியவர்கள் அதை கண்டுகொள்வார்கள். ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எதை கொடுத்தாலும் அதற்குரிய பகரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தே தீருவான். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஒரு மனிதன் மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய மக்களுக்கு உதாரணம் ஒரு தானியம். அந்த தானியம் 7 கதிர்களை முளைக்க செய்யும். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு தானியத்தை ஒரு மனிதன் அதாவது விதைத்தால் அது 7 கதிர்களை உருவாக்கி ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள் என்றால் எத்தனை மடங்கு லாபம் என்பதை பாருங்கள். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு உதாரணம். அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக்குகின்றான், பன்மடங்காக்குகின்றான். சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு இரட்டிப்பாக்குகின்றான், பன்மடங்காக்குகின்றான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் தஆலா தாராளமானவன், அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரா 261வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு அதாவது யாராவது ஒருவர் செல்வந்தர்களிடத்திலே வந்து கேட்டால் அந்த செல்வந்தர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? இன்றைக்கு நாங்கள் எடை போட்டு பார்க்கலாம். சலஃபு சாலிஹீன்கள், சில சலஃபுகள் யாராவது ஒரு ஏழை ஏதாவது ஒரு உதவியை கேட்டு வந்தால் அந்த ஏழையை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மர்ஹபன் பில்லதி யன்குலு அம்வாலனா மினத் துன்யா இலல் ஆখিরা. எங்களுடைய பொருளாதாரத்தை உலகத்தில் இருந்து மறுமைக்கு நகர்த்தக்கூடிய மனிதனே வருக வருக என்று வரவேற்பார்களாம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, யாராவது ஒரு கேட்டு வந்தால் இன்றைக்கு முகம் சுளிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். வார்த்தை கொஞ்சம் உயரும், முகம் கொஞ்சம் சிவந்து விடும், கோபத்தோடும் எரிச்சலோடும் பாய்ந்து விழுந்து கொடுக்கக்கூடிய பலரை சமுதாயத்திலே பார்க்க முடியும், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. சலஃபுகளுடைய மனோநிலை எப்படி தெரியுமா? எங்களுடைய பணத்தை உலகத்திலிருந்து மறுமைக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடியவர்களே வருக என்று அவர்களை வரவேற்று உதவி செய்வார்கள். இப்படியான மனோநிலை சலஃபு சாலிஹீன்களுடைய மனோநிலையாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த ஹதீஸுடைய 2வது வார்த்தை நபி அவர்கள் சொன்னார்கள், அதாவது வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. ஒரு மனிதனுக்கு அவனிடத்திலே மன்னிக்க கூடிய பண்பு இருந்தால் அந்த பண்பினூடாக அவனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். இந்த வார்த்தையும் முதலாவது வார்த்தையும்
மக்களுடைய வெளிப்படையான அளவுகோல்களுக்கு முரணான கோட்பாடுகளை சொல்லுகின்றது. மக்களுடைய வெளிப்படையான அளவுகோல் என்ன? பணத்திலிருந்து கொடுத்தால் குறைவடைந்து விடும், அப்படித்தானே? அதே போன்ற ஒரு மனிதன் குற்றவாளியை மன்னித்தால் அது அவனுடைய இயலாமையையும் பலவீனத்தையும் தான் எங்களுக்கு தெளிவுபடுத்தும். இது மனிதனுடைய அளவுகோல். அல்லாஹ்வுடைய அளவுகோல் என்ன தெரியுமா? கொடுத்தால் குறையாது, கொடுத்தால் குறையாது. மன்னித்தால் உனக்கு கண்ணியம் அதிகரிக்கும். உலகத்திலும் உனக்கு கண்ணியம் கிடைக்கும், மறுமையிலும் கண்ணியம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அளவுகோலை நாம் கற்பனை கூட பண்ண முடியாது. அப்படியான ஒரு வித்தியாசமான கருத்தாளமிக்க அளவுகோல்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் மன்னித்து சமாதானமாகி செல்கின்றாரோ அவருக்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே உண்டு. ஒரு மனிதன் மன்னித்து சமாதானமாகி சென்றால் அந்த மனிதனுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்தில் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வழங்கக்கூடிய கூலியில் ஒரு பகுதிதான் உலகத்திலேயே அவனுக்கு கண்ணியத்தையும் உயர்வையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். உலகத்திலேயே மன்னிக்கக்கூடிய மனிதனுக்கு உயர்வை அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுக்கின்றான். ஒரு மனிதன் எமது பொருளாதாரத்திற்கு அல்லது எமது உடம்பிற்கு அல்லது எமது குடும்பத்திற்கு அல்லது எமது உரிமைகளில் ஏதாவது ஒன்றுக்கு அநியாயம் செய்தால் அவர் அநியாயம் செய்தது போன்ற அதே அளவில் நாம் அவருக்கு அநியாயம் செய்வதற்கு பழி தீர்ப்பதற்குரிய அனுமதியை இஸ்லாம் தாராளமாக எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபமன் அத்ததா அலைக்கும் ஃபஅதது அலைஹி பிமிஸ்லி மா அத்ததா அலைக்கும். யாராவது உங்களிடத்தில் அத்துமீறினால், உங்களுக்கு அளவு மீறி அநியாயம் செய்தால், அவர் உங்களுக்கு எந்த அளவில் அநியாயம் செய்தாரோ அதே அளவில் நீங்களும் அவருக்கு அநியாயம் செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த அளவில், அளவு தாண்டி செல்லக்கூடாது. அவர் சாதாரண அநியாயத்தை செய்வதற்காக வேண்டி நாம் கோபப்பட்டு அந்த அநியாயத்தை இரட்டிப்பாக செய்யக்கூடாது. அவர் எந்த அளவில் செய்தாரோ அதே அளவில் அவருக்கு நாம் அத்துமீறி அவருடையத்திலே அத்துமீறுவதை இஸ்லாம் அனுமதிக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வைன் ஆகபத்தும் ஃபஆகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும் பிஹி. அதாவது நீங்கள் தண்டிப்பதாக இருந்தால் நீங்கள் துன்புறுத்தப்பட்ட அளவில் தண்டியுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் துன்புறுத்தப்பட்டீர்களோ அந்த அளவில் நீங்கள் துன்புறுத்தியவரை துன்புறுத்தி அவரை தண்டியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இப்படியான அனுமதிகளை இஸ்லாம் எங்களுக்கு வழங்கி இருந்தாலும் கூட மன்னிப்பது எமக்கு அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தை பெற்று தரும். நாம் அநியாயக்காரனை மன்னித்தால் அல்லாஹ்விடத்தில் அது எங்களுக்கு கண்ணியத்தையும் உயர்வையும் பெற்று தரும். அதாவது ஒரு மனிதன் பழி தீர்ப்பதற்கான பழி வாங்குவதற்கான ஆற்றலை கையில் வைத்திருக்கும் நிலையில் மன்னிக்கின்றானே, அந்த மன்னிப்பை தான் இஸ்லாம் மன்னிப்பு என்று சொல்லுகின்றது. ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்த மனிதனை அவனுக்கு பழி தீர்ப்பதற்கு இவனிடத்திலே சக்தி இல்லை என்றால், இவன் பலவீனமான ஒருவனாக இருக்கின்றான் என்றால், இவன் மன்னிப்பதை இஸ்லாம் மன்னிப்பு என்று சொல்லவில்லை. இஸ்லாம் மன்னிப்பு என்று சொல்லுகின்றது எதை தெரியுமா? அநியாயம் செய்தவனை பழி தீர்ப்பதற்குரிய எல்லா ஆற்றலும் எல்லா அதிகாரமும் எல்லா செல்வாக்கும் என்னிடத்திலே இருந்து நான் அவனை மன்னிக்கின்றேனே, அதுதான் மன்னிப்பு. அப்படிப்பட்ட மன்னிப்பை தான் இஸ்லாம் மன்னிப்பு என்று சொல்லுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு மன்னிக்கக்கூடிய பண்பு அல்லாஹ்விடத்திலே உயர்வையும் கண்ணியத்தையும் பெற்று தரும். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம்ஃபல்லு மின் ஹவ்லிக். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் நீங்கள் அவர்களோடு நளினமாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுமையான ஒருவராக கடினமான உள்ளத்தை உடைய ஒரு மனிதராக இருந்திருந்தால் அவர்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள். உங்களோடு இருந்திருக்க மாட்டார்கள், உங்களை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள், உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்க மாட்டார்கள், உங்களுடைய வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்க மாட்டார்கள், பிரிந்து சென்றிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே நபி அவர்கள் நளினமான முறையிலே அன்பான முறையிலே இரக்க வாஞ்சையோடு தன் தோழர்களை அரவணைத்த காரணத்தினால் அந்த மக்கள் நபி அவர்களோடு ஒட்டி கொண்டு இருந்தார்கள்.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று நபி அவர்கள் இப்படியான பண்புகள் அவர்களிடத்தில் இருந்த காரணத்தினால் தான் ஒரு சமுதாயத்திற்கு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய தகுதியை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தினார். ஒரு சமுதாயத்திற்கு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய தகுதி நபி அவர்களுக்கு வந்தது என்றால் இப்படியான அழகான பண்புகளின் ஊடாகத்தான் அந்த உயர்வையும் அந்தஸ்தையும் அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா மன்னிக்குமாறே நபி அவர்களுக்கும் கட்டளை இடுகின்றான். இப்படி ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலி. நபியே, நீங்கள் மன்னிப்பை கடைபிடியுங்கள், மன்னிக்கக்கூடிய பண்பை கடைபிடியுங்கள், நன்மையான காரியத்தை ஏவுங்கள், அறிவியினர்களை அலட்சியம் செய்யுங்கள், அறிவியினர்களை அலட்சியம் செய்யுங்கள். எனவே அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு வழங்கக்கூடிய கட்டளை கூட ஹுதில் அஃப்வ, மன்னிக்கக்கூடிய அந்த பண்பை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு உலகத்திலும் மறுமையிலும் உயர்வு கிடைக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுகின்றது. இந்த ஹதீஸின் 3வது வசனம், வமா தவாதஅ அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடந்தால் அல்லாஹ் தஆலா அவனை உயர்த்துகின்றான். அல்லாஹ்வுக்காக பணிவது என்பது 2 வடிவங்களை உடையது. முதலாவது வடிவம் இபாதத்துக்களின் ஊடாக இபாதத்துக்களை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனது கட்டளைகளுக்கு அடிபணிந்து அவனுடைய ஏவல்களை ஏற்றும் தடைகளை தவிர்த்தும் நடப்பது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள். எனவே உபூதியத்தை, அடிமைத்துவத்தை இஸ்பாத் பண்ணி உறுதிப்படுத்தி அல்லாஹ்வுக்கு முன்னால், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, நீ எப்படி நான் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன், நான் அப்படித்தான் வாழ்வேன், உனக்கு மாறு செய்ய மாட்டேன், உன்னுடைய கட்டளைக்கு செயல் வடிவம் கொடுப்பேன், உனக்கு அடிபணிவேன், உன்னை நான் ஈமான் கொள்கின்றேன். இப்படி இபாதத்துக்களின் ஊடாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இஸ்லாத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளை பேணி ஒரு மனிதன் வாழ்வதன் ஊடாக பணிவை கடைபிடிக்க முடியும், பணிந்து நடக்க முடியும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அடியார்களோடு அல்லாஹ்வுக்காக பணிந்து நடப்பது. அல்லாஹ்வுடைய அடியார்களோடு அல்லாஹ்வுக்காக பணிந்து நடப்பது. எனவே பணிந்து நடப்பது என்பது ஒரு மனிதனுடைய வார்த்தைகளில் பிரதிபலிக்க வேண்டும், செயல்களில் பிரதிபலிக்க வேண்டும், அவருடைய பண்பாடுகளில் பிரதிபலிக்க வேண்டும். பணிவு என்பது வார்த்தைகள், செயல்கள், பண்பாடுகள் அனைத்திலும் பிரதிபலிக்க வேண்டும். எனவே இரண்டாவது வடிவம் அல்லாஹ்வுக்காக அடியார்களோடு பணிந்து நடப்பதாகும். உண்மையான பணிவு என்பது தன்னுடைய ஊழியர்கள், தன்னுடைய நிறுவனத்தில், தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அதே போன்று ஏழைகள், பலவீனமானவர்களோடு நாம் பணிந்து நடப்பதைத்தான் உண்மையான பணிவு என்று சொல்லுகின்றது. அதிகாரிகளோடு, இம்மை விட செல்வாக்கோடும் பலத்தோடும் பொருளாதார மேம்பாட்டோடும் இருக்கக்கூடியவர்களோடு அல்ல, இம்மை விட தாழ்ந்த நிலையில் உள்ள ஏழைகள், அதே போன்று வசதி குறைந்தவர்கள், எமது ஊழியர்கள், எம்மிடத்திலே சம்பளம் எடுக்கக்கூடியவர்கள், இவர்களோடு பணிவது இருக்கின்றதே, இதுதான் உண்மையான பணிவு. அதே போன்று தர்மம் செய்யக்கூடிய மனிதன் தர்மத்தை பெறக்கூடிய மனிதனோடு பணிந்து நடக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் கொடுக்கின்றார்கள், கொடுத்துவிட்டு ஏதோ இவருக்கு கடமைப்பட்டவரை போன்று சில வார்த்தைகளை பேசுவார். நீங்கள் வந்ததற்காக நாம் தந்தோம், இதற்கு பிறகு இப்படியெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து கேட்கக்கூடாது என்று அதிகார தோரணையில் பேசுவார். அப்படி அல்ல, தர்மத்தை கொடுத்துவிட்டு தர்மத்தை பெற்ற மனிதனோடு பணிந்து நடக்க வேண்டும். அதுதான் உண்மையான பணிவு என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்விற்காக பணிந்து நடப்பவனை அல்லாஹ் உலகிலும் உயர்த்தி மறுமையிலும் உயர்த்துகின்றான். அதே போன்று மனிதர்களுடன் பணிந்து நடக்கும் போது தனது பலவீனம், தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்காக பணிவதையோ, அல்லது மற்றவர்களுக்கு பயந்து பணிந்து நடப்பது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, மற்றவர்களுக்கு பயம் என்ற காரணத்தினால் பணிவது, அதே போன்று தனக்குரிய செல்வாக்கை மக்களுக்கு மத்தியில் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பப்ளிக்கில், அதாவது மக்களுக்கு முன்னால அவர் பணிந்து நடக்கிறார். காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இவருக்கு ஒரு செல்வாக்கை கிரியேட் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதற்காக பணிவது, இது பணிவு அல்ல.
அல்லது ஒரு தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி பணிந்து நடப்பது, ஒரு தொழிலை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு அடைவை அடைந்து கொள்வதற்காக, உலகத்தில் ஒன்றை சாதிப்பதற்காக பணிவது இருக்கின்றதே, இது பணிவு கிடையாது. எனவே இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய அல்லாஹ்விடத்திலே நமக்கு உயர்வை பெற்றுத்தரக்கூடிய பணிவு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு, என்னால் கர்வத்துடன் ஆணவத்துடன் நடக்க முடியுமாக இருந்தும் பணிகின்றேனே, என்னை விட பலத்திலும் பொருளாதாரத்திலும் அந்தஸ்திலும் குறைந்தவர்களோடு பணிந்து நடக்கின்றேனே, இப்படி பணிந்து நடக்கக்கூடிய மனிதனுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே உயர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தனது அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அந்தஸ்துக்களை உயர்த்துகின்றான். அல்லாஹ் தஆலா தான் நாடிய அடியார்களுக்கு அந்தஸ்துக்களை உயர்த்துகின்றான் என்பதை இந்த ஹதீஸ் உறுதிப்படுத்துகின்றது. எனவே இந்த ஹதீஸ் மிக முக்கியமான 3 விதமான வழிகாட்டல்களை எங்களுக்கு வழங்கக்கூடிய, எமது நடத்தையில் நாம் அப்ளை பண்ண வேண்டிய, எமது நடத்தையில் கொண்டு வர வேண்டிய இஸ்லாமிய வழிகாட்டல்களை உள்ளடக்கிய ஒரு உயர்ந்த ஹதீஸாக இருக்கின்றது. எனவே நன்மாராயங்களும் உண்மையான வாக்குறுதிகளும் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினால், அல்லது தன்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் பணத்தை செலவு செய்ய வேண்டும், தர்மங்களை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய அந்தஸ்தை அதிகரித்துக் கொள்ள விரும்பினால் அவனிடத்திலே மக்களை மன்னிக்க கூடிய மனோநிலை இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் கிடைக்க வேண்டும், அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த மனிதன் மக்களை மன்னிக்க கூடிய மனோநிலையோடு உலகத்தில் வாழ வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்வு கிடைக்க வேண்டும், உலகத்திலும் மறுமையிலும் உயர்வை அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் அவனிடத்திலே பணிந்து நடக்கக்கூடிய அந்த மனோநிலை இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸ் குறிப்பிடுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான அழகான பண்பாடுகளை எமது வாழ்க்கையில் கடைபிடித்து அல்லாஹ்விடத்திலே உயர்வையும் அந்தஸ்தையும் பெற்றுக் கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.